இயேசுவின் இறைவார்த்தை. சீராக்கின் ஞான நூல் 36வது அதிகாரம். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மகிழ்ச்சிமையை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாட்சிமைப்படுத்தும். சினத்தை தூண்டி சீற்றத்தை பொழியும். எதிரியை ஒழித்து பகவரை பாழாக்கும். காலத்தை விரைவுபடுத்தி ஆணையை நினைவு கூரும். அவர்கள் உம் அரும்பெரும் செயல்களை எடுத்துரைக்கட்டும். தப்பி பிழைத்தோரை சினம் என்னும் நெருப்பு விழுங்கட்டும். உம் மக்களுக்கு தீங்கிழைப்போர் அழிவை காணட்டும். எங்களை தவிர வேறு யாரும் இல்லை எனக் கூறும் பகைவேந்தர்களின் தலைகளை நசுக்கும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமைச் சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப் பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும். உம் பெயரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும். உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அளியும். உம் இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, உம் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்குச் செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்றுமுள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.